ஓப்பனிங்கில் 3 விஐபிஸ் டீ குடிச்சிட்டு ஐபிபிசி பேங்கை கொள்ளையடிக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கள கலாய்ச்சிட்டு போயிடுறாரு டீ கடைக்காரர். நெக்ஸ்ட் கிராமர்லேருந்து ராமராஜனும் எம்எஸ் பாஸ்கரும் சென்னையில் இருக்கிற ராதாவி வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் ராமராஜன் பாக்ஸோட ஐபிபிசி பேங்க்குள்ளே போய் பேங்கை ஹைஜாக் பண்ணிடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் பாஸ்கரும் ராதாரவியும் இந்த பிரான்ச்சோட மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரோட வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியை கன் பாயிண்டில் மிரட்டிகிட்டு இருக்காங்க. போலீஸ்கிட்ட 3 டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதில் 3ஆவது டிமாண்டாக இந்த பேங்க் சீஸ் பண்ண தான் பொண்ணோட வீட்டை தான் பொண்ணுக்கிட்டே கொடுக்க சொல்கிறாரு. அவங்கள தேடி போகிற போலீஸ்க்கு அவங்க சமாளி தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பேங்க்குள்ளே வர வச்சு இந்த பிரான்ச் மேனேஜரும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் மைம் கோபியும் லோனுங்கிற பேரில் மக்களை ஆசை காட்டி ஏமாத்துறதையும் தரமற்ற வீடுகளை விற்பதும் இவங்க லோன் கட்டலைன்னா கொடுக்குற டார்ச்சர்ஸ் பற்றியும் இதனால தான் மகள் குடும்பத்தோட பேங்க்லேயும் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மக்கள் விழிப்பாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்காமல் இருக்கணுங்கிறதோட மூவி முடியுது. கிளைமேக்ஸாக போலீஸ் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மைம் கோபியை வித்தியாசமான முறையில் நம்ம ஆள் பனிஷ் பண்ணிடுறாரு. இது ஒரு நார்மல் ரிவெஞ்ச் மூவி தான். நன்றி, வணக்கம்.